வணக்கம் பவித்ரா. கேரளா மாநிலம் வயநாடு மற்றும் கர்நாடகா மாநிலம் குடகு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பியுள்ளது. தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரானது 1,50,000 கனஅடியை கடந்து தண்ணீரானது அதிக அளவில் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து அதிகரித்து அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 44 அடியாக இருந்தது. அதன் பிறகு நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து 27ஆம் தேதி காலை 9 மணி அளவில் மேட்டூர் அணை 100 அடியை எட்டியது. அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்த நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 116.36 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 87.78 டிஎம்சி ஆகவும் நீர்வரத்து தற்பொழுது 1,54,650 கனஅடியிலிருந்து 1,55,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை இன்று மாலைக்குள் எட்டும் சூழல் உள்ளது. நேற்று காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து 12,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் KN நேரு துவக்கி வைத்தார். ஏற்கனவே கடந்த ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடி முப்போக சாகுபடிக்கும் போதிய நீர் இல்லாததால் மேட்டூர் அணையிலிருந்து திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. தற்பொழுது கிட்டத்தட்ட 45 நாட்கள் கழித்து நேற்றைய தினம் முதல் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. தற்பொழுது 12,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடி மட்டுமே. முழு கொள்ளளவை எட்டும் பட்சத்தில் அணைக்கு வரும் நீர் முழுமையாக அப்படியே வெளியேற்றப்பட உள்ளது. கிட்டத்தட்ட 1,50,000 கன அடி நீர் முழுமையாக வெளியேற்றப்படும் சூழல் உள்ளதால் 16 கண் மதகு பகுதியில் உபரி நீர் முழுமையாக வெளியேற்றப்படும் நிலை உள்ளது. இதனால் காவிரி கரையோர பகுதிகளில் மீன் பிடிக்க செல்லக்கூடாது மற்றும் படகு சவாரி செய்யக்கூடாது, மீன் பிடிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். தொடர்ந்து இந்த மேட்டூர் அணை சுற்றியுள்ள பூலாம்பட்டி, நெருஞ்சிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் மூலம் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்து வருகின்றனர். தொடர்ந்து இன்னும் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மணி நேரத்தில் மேட்டூர் அணையின் நீர் மட்டம் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் எந்த நேரத்திலும் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் முழுமையாக வெளியேற்றப்படும் சூழல் உள்ளதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளனர். தொடர்ந்து மேட்டூர் அணை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பவித்ரா.